கொத்தவரங்காய் கறி பண்ணலாங்க. கொத்தவரங்காய் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கணும். கொத்தவரங்காயை இந்த சைஸ்க்கு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை வேக வச்சு எடுத்துடணுங்க. நான் குக்கரில் வேக வச்சு எடுக்கிறேன். ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். கொத்தவரங்காய் வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. தேங்காய் ஒரு சில்லு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் ஆயில் போட்டாச்சுங்க. ஆயில் சூடானோன்னா கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுடணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடணும். பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சு வருதுங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த கொத்தவரங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுறணுங்க. இது கொஞ்சம் அந்த நல்லா வதங்கணும். இதுவும் இந்த காயும் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். கொத்தவரங்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா, இதை சேர்த்துடணும். கொத்தவரங்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் வேற எந்த சாதத்துக்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.